யாருக்காவது பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்றப்ப அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படிம்பாங்க. ஒரு நாள் தாமதமா சொல்லிட்டா பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நேற்று உழைப்பாளர் தினம். நம்ம நேற்று வீடியோ போடல அப்படிங்கறதால வாழ்த்து சொல்ல முடியல. உழைச்சி சோறு திங்கிற உழைச்சி சோறு திங்கிற எல்லாருக்கும் பிலேட்டட் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். திமுக காரர்களுக்கு வழக்கம் போல விடுமுறை தின வாழ்த்துக்கள். ஏன்னா உழைச்சி சோறு திங்கிறதுக்கும் திமுக காரர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறவன் நானு. அதனால அவர்களுக்கு மட்டும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் கிடையாது, வழக்கம் போல விடுமுறை தின வாழ்த்துக்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஆசிரியர் வீரமணி, மானமிகு வீரமணி என்கின்ற ஓசி சோறு வீரமணியை சொல்லலாம். கிட்டத்தட்ட 95 உழைப்பாளர் தினத்தை பார்த்திருக்கு. ஆனா உழைச்சி சாப்பிட்டுச்சா அப்படின்னே தெரியல. இன்னும் ராமசாமி நாயகர் வகைராவோட கதையை நம்ம கிட்ட ஓஎல்ஏ கதையை ஓட்டிக்கிட்டு அறிவாலயத்துல ஓசி சோரத்துன்னு தான் வைத்த வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஓகே, ஒரு நாள் கடந்தும் கூட நம்ம அவங்களுக்கு பேசாம விட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னா. சரிங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, திமுக மேல உனக்கனே அவ்வளவு காண்டு, நீ தின்ன சோத்துல ஸ்டாலின் என்ன மண்ணள்ளி வச்சாரா, எதுக்கியா திட்டுற அப்படின்னா, நான் சின்ன சோத்துல மண்ணள்ளி வைக்கல. தமிழ்நாட்டுல எல்லாரும் திங்கிற சோத்துலயுமே மண்ணள்ளி வைக்கிறது கருணாநிதி குடும்பம் தாங்கிறதாலதான் கழுவி ஊத்துறத முழு நேர தொழிலாவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப எக்ஸிட் போல் எல்லாரும் திமுக ஜெயிக்க போகுது 12,525 பஞ்சாயத்துல போய் அதுக்குள்ள எல்லாரும் எக்ஸிட் போல் எடுத்தான்ட்டாங்க போல இருக்கு. 25 மாநகராட்சியில 125 நகராட்சியில எப்பா பயங்கரமான ஒரு உருட்டா இருக்குடா ரைட் அப்படின்னு நினைச்சா, திடீர்னு முதலமைச்சர் கொடைக்கானல்ல இருந்து அர்ஜென்டா கிளம்பி ஓடுனது என்ன அப்படின்னா, சபரீசன் செய்த முட்டாள்தனத்தால திமுகவுக்கு கேவலமான தோல்வி உறுதி அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்பதான் உண்மையை கொடுத்திருக்காங்க. இத்தனை நாளா ஸ்டாலின் உளவுத்துறை இருக்கு நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரு தான் ஆட்சியை செய்யலையா 5 வருஷமா. வழக்கம் போல அவர் பாட்டுக்க சொல்ற இடத்துல ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் அப்படின்னாருன்னா அப்படியே சரி பண்ணிட்டு உட்காந்துருவாரு. தொட்டுப்பார் சீண்டிப்பார், நாங்க அடிச்சா யாராலையும் தாங்க முடியாது, நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு 4 மாசம் தூங்க மாட்டேன்னு விஜய் பாட்டை இவர் பாடுற மாதிரியே வடகதை சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஆப்பு உறுதி அப்படிங்கறத சொல்லிருச்சு. ஏன்னா உளவுத்துறை காவலர்கள் தான் இந்த கூட்டணியை கலைச்சு விடுறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செய்ய வேண்டிய வேலையை தவிர மீது எல்லா வேலையும் பார்த்தாங்க. நம்ம தான் ஜெயிக்கிறோம் சார், நீங்க ஆண்டு அறுத்து 9 லட்சம் அப்படி சார், நம்ம 200 தொகுதி தாண்டிடுவோம் சார் அப்படின்னாங்களா. உளவுத்துறை ஸ்டாலினுக்கு சாதகமா இருந்தது. உழவுத்துறை, அதாவது உழவு நம்ம சோறு திங்கிறோம்ல, அதை விதைக்கக்கூடிய, அதை பயிரை விளைவிக்கக்கூடிய உழவுத்துறை, விவசாயத்துறை, தொழிலாளிகள், விவசாயிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா நின்ட்டாங்க. அப்ப உளவுத்துறையை நம்பின ஸ்டாலின் காலி, உழவுத்துறையை நம்பின எடப்பாடி வெற்றி பெற்று முதல்வராக போறார் அப்படிங்கறதுதான் கருத்து கணிப்பு. இதுல டிவிகே என்ன சொல்லலாம், அப்ப நாங்க சீன்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மை கசக்கதான் செய்யும். 2 நாள் கழிச்சு நீங்களே ஒத்துப்பீங்க, இப்ப வேணா திருட்டு போங்க, தப்பு கிடையாது. இந்த தேர்தலோட ரிசல்ட் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய். இதுல மறுக்கிறதுக்கே கிடையாது. நான் விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, ஓவர் எஸ்டிமேட் தான் பண்றேன். முதல் தேர்தலில் தனித்து நின்று 20 தொகுதி அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்ட வெற்றி தான். ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலனாலும் 20% வாக்கு அப்படிங்கிறது பிரம்மாண்ட வெற்றி. சில தொகுதிகள் ஜெயிப்பாங்க, ஆனா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வெற்றி தான் விஜயை பொறுத்த வரைக்கும். அது சீட்டா கன்வெர்ட் ஆகலைன்னாலும் அது பெரிய வெற்றி தான். அந்த வகையில நான் நல்ல பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா ரியல் ஃபேக்ட் களத்துல என்ன அப்படின்னா, டிவிக்கு திமுகவோட ஓட்டை பிரிச்சா அதிமுக ஆட்சிக்கு வரும், அதிமுகவோட ஓட்டை பிரிச்சா திமுக ஆட்சிக்கு வரும். ஆனா டிவிக்கு ஆட்சிக்கு வராது, அவ்வளவுதான். நீங்க நம்பலனாலும் அதான் நெசம், அப்படிதான் அதை எடுத்துக்கணும். சரி, நேத்து நம்ம அப்படியே கொங்கு பெல்ட்டையே பூரா அறுத்து தள்ளிடுவாருன்னு செந்தில் பாலாஜியை பார்சல் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்கல்ல. அந்த செந்தில் பாலாஜி ஸ்டாலின் கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இல்ல நம்ம ஆட்சி இல்ல, நான் எவ்வளவோ குட்டிக்காரணம் போட்டேன், குரங்கு பெல்ட்டி அடிச்சேன், என்னென்னமோ வெள்ளி கொலுசு, கல்லு கொலுசு, கருமாந்திர கொலுசு எல்லாம் கூட கொடுத்து பார்த்தேன், கொங்கு பெல்ட்ல நம்ம ஓட்டு உழுவுலங்க, முழுக்க ஏடிஎம்கேவுக்கு தான் சாதகமா போயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரின்னு உளவுத்துறையை கூப்பிட்டு கேட்டா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள்ல 60 தொகுதிகளுக்கு மேல திமுகவுக்கு பலத்த அடி அப்படிங்கிறது உழுவும் அப்படிங்கிறது தான் கொடுத்த ரிப்போர்ட்டா இருக்கு. 2வது, தேமுதிக நிக்கக்கூடிய 10க்கு 10 அவுட் அப்படிங்கிறது தான் உளவுத்துறையோட ரிப்போர்ட்.
விசிகா கொடுத்த 8ல 6 தோல்வி அடையும், 2 தான் வெற்றி பெற வாய்ப்பு. காங்கிரஸுக்கு கொடுத்த 28 சீட்ல 4 சீட்டு வந்தா பெரிய விஷயம். மதிமுக உதயசூரியன் நிக்கிறதால ஒரு தொகுதி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளுமே 2 இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. சிறுபான்மை கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லி காலம்பூரா நமக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்ததுல அதுல ஒன்னும் இல்லை, கீழே போட்டு கருணாஸ் கொடுத்த அந்த ஒரு தொகுதியும் காலி. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த மொத்த தொகுதியவும் திமுக கிட்ட திரும்பி வராது, அடிச்சு வீழ்த்தப்படுது. திமுகவும் வீழ்த்தப்படுது. குறிப்பா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது எப்பவுமே அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும். ஆனா இந்த முறை ஒரு 5-6 தொகுதி திமுகவுக்கு வருது. அதே நேரத்துல டெல்டா கிட்டத்தட்ட 40 சீட்ல அள்ளி மொத்தமா வச்சிருந்த டெல்டா அப்படிங்கிறது இந்த வாட்டி 10 சீட்டு வர்றதே கஷ்டம் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எப்பவுமே டெல்டாவிலையும் தென் மண்டலத்தையும் முக்குளத்தோர் ஓட்டு அப்படிங்கிறது அதிமுகவோட பேங்கா இருந்தது. சசிகலாவோட அதிருப்தி, பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனது, இப்படி பல பிரச்சனைகளால அந்த கொங்கு மண்டல ஓட்டு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைச்சது. தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் கிடைக்காம இருந்தது. இங்கதான் தான் பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிட்ட திராவிட மாப்பிள்ளை ஒரு கேவலமான வேலையை செஞ்சார். அதனாலதான் திமுகவுக்கு இங்கேயும் அடி அப்படிங்கிறது உழுவுது. என்னன்னா சசிகலாவுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு எங்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அங்கெல்லாம் திமுகவுக்கு அடி உழுவுதுங்கிறது தான் இதுல ஒரு ஆகச்சிறந்த உண்மை. என்னங்க சொல்றீங்க, இவங்க எதிர்த்து நின்னா இவங்க வாக்கத்தானே பிரிப்பாங்க, ஏடிஎம்கே வாக்கத்தானே பிரிப்பாங்க, ராமதாஸ் நிறுத்துற வேட்பாளர் அன்புமணி வாக்கையும் சசிகலா நிறுத்துற வாக்க எடப்பாடியோட வாக்கையும் தானே பிரிப்பாங்க, நீங்க என்ன தலையிலா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா சபரீசன் போட்ட பிளானும் இதுதான். ஆனா அதே பிளான் தான் அவங்களை காலவாரி விட்டுருக்கு. என்னன்னா இப்ப அன்புமணி நிறுத்துற வேட்பாளர் அதே தொகுதியில ராமதாஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துறார். இப்ப ராமதாஸ் அங்க வேட்பாளரை நிறுத்தலன்னு வச்சீங்களேன், ராமதாஸோட ஆட்கள் முழுக்க 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 அன்புமணி மேல அதிருப்தியில இருக்காங்க. அவங்க யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க? கண்டிப்பா அன்புமணி தோக்கணும்னு திமுகவுக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. அதான ஃபேக்ட். தனக்கு தானா தேடி ஓசியில வரக்கூடிய ஓட்ட இன்னொரு ஆளை போட்டு அங்க பிரிஞ்சு போன்னு விட்டுட்டாரு. அவ்வளவுதான் மேட்ரு. இது அன்புமணிக்கான எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ராமதாஸ் அவர்கள் வேட்பாளர் போலன்னா திமுகவுக்கு போயிருக்கும். அத தனிச்சு நிக்க வச்சு தனக்கு வரக்கூடிய வாக்க பிரிச்சுக்கிட்டாங்க. சேம் கான்செப்ட் தான் சசிகலா முக்குளத்தோர் வாக்க பிரிக்கிறேன் அப்படின்னு போட்டது. இந்த சசிகலா பிரிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அதிருப்தியில இருக்கக்கூடிய வாக்குகள். ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு போயிருக்கும். அதை தனியா ஒரு கேண்டிடேட்டை போட வச்சு அங்கிட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அற்புதமான வேலைகளை மாப்பிள்ள சார் சூப்பரா செஞ்சு விட்டார் அப்படிங்கறதுதான் உளவுத்துறை செய்யக்கூடியது. அந்த ஒரு வடிவேலு சத்யராஜ் படத்துல காலங்காத்தால உன்னை கூப்பிட்டு வந்து வயிறு நிறைய சோறு போட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன் பாருல, அதே மாதிரிதான் எங்கேயோ கிடந்த உன்னை கூப்பிட்டு வந்து என் வீட்டு பொண்ணை கொடுத்து உனக்கு 40 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உலகம் ஃபுல்லா தொழில் வச்சு கொடுத்து சுத்தி கொடுத்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டடா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரிதான் சபரீசன் பார்த்த சோழி அப்படிங்கிறது இருந்துச்சு. செந்தில் பாலாஜியும் டிக்ளேர் பண்ணிட்டாப்ல, ஒன்னும் வேலைக்கு ஆகலைங்க, நான் செவனின்னு கரூர்லயாவது இருந்திருந்தேன்னா 4க்கு 4 தொகுதி அடிக்க ட்ரை பண்ணிருப்பேன், அங்கேயும் 4க்கு 4 நட்டுக்கிட்டு போச்சு, கோயம்புத்தூர்லயும் 10க்கு 10 பஞ்சா பறந்து போச்சு, நாசமா போச்சுங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. இதுல ரகுபதி எல்லாம் கன்ஃபார்ம் அவுட், டெல்டாவை திருமயம் தொகுதியில நிக்கிறாரு, வைரமுத்து. ரகுபதி எல்லாம் கேரண்டியான அவுட்டு, துரைமுருகன் அவுட்டு, ஸ்டாலினுக்கே தகிடு தத்தம் அப்படிங்கிறது தான். நான் பல 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 தடவையா சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அரியணையில உட்கார வைக்கக்கூடிய வேலையை தான் விஜய் செஞ்சிருக்கார். இது உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். கண்டிப்பா அன்னைக்கு உட்கார்ந்து விவாதம் பண்ணுவோம், தப்பு கிடையாது. இது முழுக்க முழுக்க நான் கருத்து கணிப்பு எடுத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னோட பார்வை, என்னோட அலசல் அப்படிங்கிறது தான். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படிங்கிறது தான். இதுல திமுக தோக்கறதுக்கு முக்கியமான காரணங்களா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, கேவலமான சட்டம் ஒழுங்கு. இதுதான் முக்கியமான காரணமா சொல்லப்பட்டிருக்கு. திமுகவினரோட அராஜகம், விசிகாவினரோட கட்ட பஞ்சாயத்து. அவன் முறைச்சான் அதனாலதான் அடிச்சேன்னு ரொம்ப கௌரவமா பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப மக்களோட மனநில ஏன்னா முறைச்சாலே அடிப்பேங்கிறானு, இன்னொரு வாட்டி ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தாலே நம்ம அடிப்பானுங்க போல இருக்க, இவனெல்லாம் வரவே கூடாதுன்னு விசிகா மேல இருந்த ஒரு மிகப்பெரிய கோபம் அப்படியே திமுக மேல இறங்கி இருக்கு. திமுக மேல என்ன கோபம் அப்படின்னா, ஸ்டாலின் ஒரு பொம்மையா தான் இருக்கு, நம்மள ஒரு பொம்மை ஆளக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு இருந்த கோபம்.
ஒரு கர்மமும் தெரிய மாட்டேங்குது இவருக்கு. இவர் பாட்டியா உட்காந்து யாரு வீடியோ போட சொன்னாலும் போடுறாரு. யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வந்து இவர் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது தம்பிங்களான்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளையா கூட்டு வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிற கோவம். கஞ்சா கொலை முழுக்க 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 தன்னிச்சையா செயல்பட்ட காவல்துறை தான் ஸ்டாலினை முட்டு சந்து கொண்டாந்து விட்டுருக்கு. சவுக்கு சங்கர் சொன்னதும் அதுதான். காவல்துறையால தான் திமுகவுக்கு முட்டு சந்து உறுதி அப்படிங்கறத இந்த தேர்தலோட முடிவு சொல்லியிருக்கு. கட்ட கடைசியா 60 தொகுதிகளை திமுக தாண்டாது அப்படிங்கறதுதான் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இன்னும் அடிமட்டத்துக்கு போகுமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படியோ திமுக நாசமா போனா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. அந்த நல்லது 4ஆம் தேதி நடக்குங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.